Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நெதர்லாண்ட்ஸில் வந்து முக்கியமாக ஒரு ஸ்கேம் வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்கேம் வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை பற்றின அப்டேட்டை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ் அப்படின்னா உலகம் ஃபுல்லாகவே அது நடந்துகிட்டு இருக்குது. எஸ்பெஷலி இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் எடுப்போம். பட் நெதர்லாண்ட்ஸில் அப்படிங்கும் போது நம்ம இமீடியட்டாக என்ன தோணும், நெதர்லாண்ட்ஸ் மாதிரி கண்ட்ரியில் எப்படிப்பா இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ண முடியும், அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது, அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஸ்கேமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம டக்குன்னு கன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆஃப் லேட் வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸ்லையுமே ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ், எஸ்பெஷலி ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் லாஸ்ட் வீக் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து பிரைம் மினிஸ்டர் டிக் ஷ்காஃப் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த கவர்மெண்ட்லாம் கவிழ்ந்துருச்சு, அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. போன வாரம் வந்து டிக் ஷ்காஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வந்து NOS அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு பப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சர்ஃபேஸ் ஆச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் பேக்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராமிஸ்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த நெதர்லாண்ட்ஸே பேங்க், அதாவது DNB அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த பேங்க்குமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் வந்து தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து FBயில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் வியூஸ் போயிடுச்சாமா. பட் அதை வந்து டச் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டீப் ஃபேக் யூஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ஒரிஜினல் வீடியோ கிடையாது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் நம்ம டீப் ஃபேக்லாம் யூஸ் பண்ணால் என்ன, மிஞ்சி போனால் மோடிஜியை தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைப்போம். இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம வந்து எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணணும், பிரைம் மினிஸ்டரே பேசியிருக்கிறாரு, ஸோ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதில் எதுவும் காசை கீசை போட்டுறாதீங்க. யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீடியோவிலேருந்து ஒரு லிங்க்கை கொடுத்து அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக அது வந்து ரொம்ப அஃபிஷியலான ஒரு லெஜிட்டிமேட்டான வெப்சைட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போகுது, அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க, அது சம்பந்தமாக தான் கால் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆஸ் மினிமம் €250 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து டக்குன்னு அடுத்தடுத்த அமௌண்ட் அவங்க கேட்குறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் டச் கவர்மெண்ட்டுமே வந்து மெட்டா கிட்ட சொல்லி இந்த வீடியோவை பிளாக் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆன்டி ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படியும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ஸ்டில் அதையும் மீறி அந்த வீடியோ அங்கங்கே சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நம்ம பணத்தெல்லாம் எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை, நம்மக்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஆஃப் லேட் நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலுமே இந்த மாதிரியான ஸ்கேம் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேங்க் வெப்சைட்ஸே ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதோ இல்லை பேங்க்கோட மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இப்போ பார்த்தாலும் பீவேர் ஆஃப் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் சரி, கம்பெனிஸுமே சரி, முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான அவேர்னஸை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதோடவே தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்தும் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ரீசெண்டாக நம்ம வந்து குளோபல் இமிகிரேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இமிக்ரூ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய நம்மளோட மக்கள் வந்து அங்கே மென்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் அந்த கண்ட்ரியை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியை பற்றியும், எப்படி வந்து வேலை தேடலாம், எப்படி வந்து அங்கே மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் டைரெக்டாக பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான், பட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.